சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியான திரைப்படம் கூலி. கிட்டத்தட்ட 25 நாட்களை கடந்தும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. தொடர்ந்து தியேட்டர்ஸில் ரன் ஆகியிருக்கு. மதராசி படம் வந்த போதிலும் இந்த படம் தொடர்ந்து தியேட்டர்ஸில் ரன் ஆகி கொண்டிருக்கு. 12ஆம் தேதி இந்த படத்தை அமேசான் பிரைம் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. மேலும் ஓடிடியிலும் இந்த படம் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த 25 நாளில் கூலி படம் ஒட்டுமொத்தமாக 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதா சொல்லப்படுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் பேன் இந்தியன் படமாக உருவாகியிருந்த திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருந்தார். மேலும் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இந்த படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்டோட எடுத்தாலும் லோகேஷ் கனகராஜ் திரைக்கதை சரியாக எழுதலை. லாஜிக்ஸ் விதிமீறல்கள் எவ்வளவோ இந்த படத்தில் நடந்திருக்கு. சுத்தமாக இது லோகேஷ் படம் மாதிரி இல்லை என கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது. நாகார்ஜுனா இந்த படத்துக்கு தேவையில்லை, மேலும் உபேந்திராவும் இந்த படத்துக்கு தேவையில்லை, அமீர்கான் எல்லாம் ஒப்பேற்று தான் வச்சுருக்காங்க என தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் தான் இருந்தது. ரஜினிக்கு ஏற்ற கதை இது இல்லை. ரஜினியை வச்சு லோகேஷ் இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் தெரியுமா? அது எல்லாத்தையுமே லோகேஷ் சுத்தமாக உடைச்சிட்டாரு என ரசிகர்கள் கதறாத இடமே இல்லை. அதை தொடர்ந்து லோகேஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பை கட்டியிருந்தார். ரசிகர்கள் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கெல்லாம் நான் படம் எடுக்கிறது இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதை எடுப்பேன், ரசிகர்களுக்கு அது கனெக்ட் ஆச்சுன்னா படம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் அதை தொடர்ந்து என்னதான் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கிட்டத்தட்ட படம் பார்த்தீங்கன்னா 25 நாள்லையும் அசராத நின்று பேசுது. ஒரே ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான், அது ரஜினிக்காக தான் இந்த படம் கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சதாக சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் தரப்பிலிருந்து கலாநிதி மாறன் இன்னுமே அஃபீஷியல் அப்டேட்டை விடலை. தொடர்ந்து ரசிகர்களும் அஃபீஷியலாக இந்த படத்துடைய வசூலை என்ன நிலவரம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுங்க என கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. கடைசியாக முதல் நாள் அப்போ 151 கோடி வசூல் பண்ணதையும் 4 நாளில் 400 கோடி வசூல் பண்ணதையும் மட்டும்தான் அவங்க அஃபீஷியலாக வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து மௌனமாயிட்டாங்க. ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் சார்பில் இந்த படத்தோட வசூலை வெளியிட்டார்னா ரசிகர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த திரை விமர்சனங்களுக்கும் அது சந்தோஷமான விஷயமா இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில்